ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம் பார்க் ஈரோடு தாங்க. வாங்க உள்ளே போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்டே என்ட்ரன்ஸ் இருக்குது. அடல்ட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா 20 ருபீஸு, சைல்டுக்கெலாம் வந்து 10 ருபீஸு. உள்ளே போனதையும் பார்த்திங்க அப்படின்னா பார்க் இருக்குது, விளையாடுறதுக்கு குழந்தைகளுக்கு வந்து எல்லா கேம்ஸும் வந்து அதில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே வந்து டைனோசர், எலிஃபண்ட் எல்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் கூட நின்று. இந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. விளையாடுறதுக்கும் நிறையா ஊஞ்சல், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சீசா எல்லாமே இருக்குது. நல்ல டைம் ஸ்பெண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் ரிலேட்டடான எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. உங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து காமிங்க. பேசிக்கான சயின்ஸ் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத இங்கே வந்து எக்ஸ்பிரிமெண்ட்டாக வச்சுருக்காங்க. பிளானிட்டோரியம் அப்படின்னு சொல்லிட்டு சோலார் சிஸ்டம் பற்றி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து வீடியோவை வந்து குழந்தைகளுக்கு காட்டுறாங்க. அது வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பர் ஹெட்டுக்கு வந்து 40 ருபீஸ். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ரெயின்போ கலர்ஸ் வருது அப்படிங்கிறது, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லிக்விட், கேஸு, சாலிட் இதில் வந்து எப்படி வந்து நடக்குது அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒன்றும் ஒரு ஆக்ஷனில் வருது. அப்புறம் எல்இடி லைட்ஸு எல்லாமே வந்து பேசிக்கான எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் தான். எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் ரிலேட்டடாக தான் இருந்துச்சு. மிரர் வந்து எப்படி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து இங்கே வச்சுருந்தாங்க. தமிழ்லேயும் இருந்துச்சு, இங்கிலீஷ்லேயும் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து வெயிட் வந்து அந்த சர்க்கிள் மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணணும். அந்த மாதிரி ப்ரொமோஸ் லாஸ் எல்லாம் நிறையா இருந்தது. வேவ்ஸு, அப்புறம் வந்து மிட் பாயிண்ட் வச்சு எப்படி பறக்குது, வேவ் மூலிமா எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஆக்ஷன் நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே அதில் காட்டியிருந்தாங்க. கான்வேவ், கான்வெக்ஸர், மிரர்ஸ்லாம் எப்படி வந்து ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு அபாக்கஸ் இருந்துச்சு. அபாக்கஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றா நம்ம வந்து தள்ள கால்குலேஷன் போடுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஷேப்ஸு, சர்க்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் இதெல்லாம் இருந்துச்சு. திட வடிவங்கள் உருவகம்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வாட்டரை வந்து நம்ம மேலே ஊற்றணும் அப்படின்னா கீழே எப்படி வருது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு மண்ணை போட்டோம் அப்படின்னோம்னா மண் எப்படி வந்து கீழே வந்து செட்டில் ஆகுது. டிஎன்ஏ, அப்புறம் வந்து ஈரப்பதம், மண்ணோட ஈரப்பதம் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத அதில் டிஸ்பிளே ஆகிருந்துச்சு. நம்ம வந்து இப்போ கயிறு கட்டி இழுத்தோம் அப்படின்னா எப்படி மேலே போகிறோம் கீழே வரோம் அப்படிங்கிறது இதில் வந்து காட்டியிருந்தாங்க. நம்மளே வந்து உட்காந்து இழுத்துக்கலாம். மாறி ஊஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேவ்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ட்ரையாங்கிள், அப்புறம் வந்து நிறைய சேவ்ஸ் எல்லாம் இருந்துச்சு. எலிப்ஸ் அது இதுன்ட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமரா வந்து விசிட் பண்ணுற மாதிரி, இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் தெரிகிற மாதிரி இருந்துச்சு. சீசா, டெலஸ்கோப்பில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. கலர்ஸு, நீலவட்ட அட்டவணைன்னு சொல்லிட்டு நிறையா இருந்துச்சுங்க. உள்ளே போனால் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கலர்ஸு. அப்புறம் வந்து கிளி வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றணும் அப்படின்னா கூண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி காட்டுச்சு. வானவில் வளைவு, இது பார்த்திங்கன்னா நிறை மற்றும் இயக்க ஆற்றல்.
அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு சுற்றணும் அப்படின்னா எவ்வளோ வந்து ஆக்ஷன்ஸ் ஆகுது அப்படிங்கிறத காட்டியிருந்துச்சு. நியூட்டன் 3ஆம் இயக்க விதின்னு சொல்லிட்டு அதோட விதி என்ன அப்படிங்கிறத அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நிறைய லாஸ் எல்லாம் இருந்ததுங்க. லா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லாவும் வந்து தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ராக்கெட் ISRO ராக்கெட் வந்து 2 மாடல் வச்சுருந்தாங்க. ராக்கெட் எப்படி இயக்குது இதெல்லா மாடல்ஸும் வச்சுருந்தாங்க. பால்ஸ் போட்டோம் அப்படின்னா ஒன்று எப்படி வந்து ஜாயிண்ட் ஆகி இது ஆகுது அப்படிங்கிறது. அடுத்தது வந்து சோலார் சிஸ்டம் வச்சு எப்படி வந்து மியூசிக் வருது அப்படிங்கிறது எல்லாமே சூரிய ஒளியால் இயக்கும் வானொலி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வடிவங்கள் வந்து உங்களுக்கு வந்து மாய தோற்றம் எப்படி கொடுக்குது அப்படிங்கிறத அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. சுற்றணும் அப்படின்னா அது வந்து வரும். வேர்ல்டு டைம் என்னென்ன இதில் வந்து என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது மியூசிக்கு, அது வந்து ஒன்று அடிக்கும்போது எப்படி வந்து மியூசிக் வருது அப்படிங்கிறது. அடுத்தது வந்து பால்ஸ் வந்து நம்ம மேலேருந்து போடும்போது எப்படி ரொட்டேட் ஆகி கீழே வருது அப்படிங்கிறது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. நீங்களும் ஒரு நாள் வந்து போய் பார்த்துட்டு வாங்க. முத்தாம்பாளையம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.